சகோதர சகோதரிகளை அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் 682வது நாளாகவும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்னைக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், காசாவில் தொடர்ந்து யுத்தம் நடைபெற்று வருகிறது. இந்த யுத்தத்தை நிறுத்த கோரி பல நாடுகளும் கோரிக்கைகளை முன்வைத்து வரக்கூடிய நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில் அரபு நாடுகளுக்கு வந்த நேரத்தில் இதற்கு ஒரு தீர்வை பெற்று தருவார் என்று எதிர்பார்த்த போதும் அவர் எந்த விதமான தீர்வுகளையும் பெற்றுத்தரவில்லை. எப்படியாவது சமாதானத்துக்கான நோபல் பரிசை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரே தவிர அவர் தீர்வை பெற்று தருகிற நோக்கத்தில் இல்லை என்பது மிக தெளிவாகிவிட்டது. இதே நேரத்தில் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஒரு சமாதானத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அண்மையில் அலாஸ்காவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை சந்தித்து பேசியிருந்தார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் நான் ரஷ்ய அதிபரை சந்திப்பேன், அவருக்கு அது பண்ணுவேன் இது பண்ணுவேன் என்று சொல்லி அவர் விட்ட பீலாக்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஆனால் கடைசியில் விளாடிமிர் புட்டினிடத்தில் அவர் சரணடைந்த ஒரு காட்சியும் நடந்தேறிவிட்டது. இப்படியான சூழல்ல இன்றைக்கு அவர் காசா தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்கிறார் கேட்டா, காசாவில் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை மொத்தமாக அழிக்க வேண்டும். அழித்தால் மட்டும்தான் அங்கிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வர முடியும். எனவே பணைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வருகிற இந்த பணிக்காக வேண்டி காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பை மொத்தமாக அழிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கக்கூடியவர் 6 மாதங்களுக்குள்ளாக 6 யுத்தங்களை உலகத்தில் நான் நிறுத்தி இருக்கிறேன் என்று பெருமையும் பீத்தி இருக்கிறார். 6 மாதங்கள்ல 6 யுத்தங்களை நிறுத்தியவருக்கு காசாவில் இருக்கக்கூடிய யுத்தத்தை நிறுத்த முடியவில்லை என்று சொன்னால் அது மிக பெரும் தோல்வி என்பதை இந்த வரலாறு அவருக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும் என்கிற சூழல்ல கத்தருடைய பிரதமர் இன்றைய தினம் எகிப்துக்கு சென்று எகிப்தினுடைய அதிபர் அப்துல் ஃபத்தா சிசியை சந்தித்து உரையாடி இருக்கிறார். குறிப்பாக மீண்டும் ஒரு சமாதான உடன்படிக்கையை கொண்டு வருவதற்கான முயற்சியில் தான் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே கத்தாரும் எகிப்தும் சேர்ந்து ஒரு ப்ரொபோசலை முன் வச்சிருக்கிறாங்க. அந்த ப்ரொபோசலை பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய அரசு மறுதளித்திருக்கிறது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியிருக்கிறது. இதே நேரத்தில் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய எந்த ஒரு நிபந்தனையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் சொல்லியிருக்கக்கூடிய சூழலில் தான் இவர்களுடைய சந்திப்பு நடந்தேறி இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இன்றைய தினம் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், 12 நாட்கள் ஒரு பாரிய யுத்தம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலே நடந்தேறியது. 1967 6 நாள் யுத்தத்தில் 6 அரபு நாடுகள் தோற்று போன நேரத்தில் 12 நாள் யுத்தத்தில் மாபெரும் வெற்றி அடைந்தது ஈரான் என்பதை நம்ம கண்கூடாக பார்த்துட்டோம். இப்படியான ஒரு சூழல்ல இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. என்ன செய்தினா, இஸ்ரேலி ஹயோம் பிரபல பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை ஆபரேஷன் ரைசிங் லயன் என்கிற இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய இந்த தாக்குதலின் போது ஈரான் பல தாக்குதல்களை இஸ்ரேல் மீது நடத்தியிருந்தது. அதனுடைய இறுதிக்கட்ட தாக்குதல் தான் பாரிய ஏவுகணை தாக்குதலையும் ஈரான் நடத்தி இருந்தது. இந்த ஏவுகணை ஈரான் 17 ஆண்டுகளுக்கு முன்பதாக தயாரித்த ஒரு ஏவுகணை. 17 ஆண்டுகளுக்கு முன்பதாக தயாரித்த ஒரு பழைய தொழில்நுட்பத்துடன் கூடிய ஏவுகணையை கூட இஸ்ரேலால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அடி வாங்கி இருந்த சூழல்ல தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் என்ன வெளியாகி இருக்குன்னு சொன்னா, இஸ்ரேல் பல உள்கட்டமைப்பு இடங்களில் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல் காரணமாக இஸ்ரேலுடைய எரிசக்தி வசதிகளும் இஸ்ரேலுடைய எரிசக்திகளை பரிமாறக்கூடிய பாரிய குழாய்களும் உச்சகட்ட தாக்குதலுக்கு உள்ளாகி அழிவுகளை சந்தித்திருக்கிறது. இது மாபெரும் இழப்பாக இஸ்ரேலுக்கு மாறி இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை பார்க்க முடியும். இவ்வளவு காலமாக பல விஷயங்கள் அவங்க மறைச்சு வந்தாங்க. அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த செய்தியையும் அல் ஜசீரா அன்னைக்கே வெளியிட்டிருந்தது. ஆனால் அப்போது ராணுவம் இந்த செய்தியை மறுத்திருந்தது. ஆனால் அல் ஜசீரா ஆதாரத்தோடு வெளியிட்ட காரணத்தினால இப்பொழுது அவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட இழப்பை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியும், அந்த யுத்தத்தில் மொசாதுடைய தலைமையகம், இஸ்ரேலுடைய உள்நாட்டு ராணுவ பிரிவினுடைய தலைமையகம் எல்லா இடங்களையும் வச்சு செஞ்சிருந்தாங்க ஈரான்காரங்க. அந்த அடிப்படையில் நடத்தப்பட்ட ஒரு பாரிய தாக்குதல் அதை இன்றைக்கு பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல காசாவில் கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக 60 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 344 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. கவலைக்குரிய செய்திகளாக நம்ம இதை பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய வாலா நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களில் காசாவில் முதல் கட்ட தாக்குதல்களை இஸ்ரேல் ஆரம்பித்திருக்கிறது. இதிலே
முதலாவதாக 80,000 இராணுவத்தினர் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. 80,000 பேரை கொண்டு முதல் தாக்குதல்களை அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்றைய தினம் காசாவினுடைய காசா, சென்ட்ரல் காசா, ரஃபா, கான் யூனிஸ் ஆகிய பகுதிகளில் பகிரங்கமாக பயங்கரமான பீரங்கி தாக்குதல்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி இருக்கக்கூடிய செய்திகளும் பதிவாகி இருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேல் முழுவதும் நேற்றும் இன்றைக்கும் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. 8 மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாட்டில் 1 மில்லியன் மக்கள் நேற்றும் இன்றைக்கும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்ததாக இஸ்ரேலுடைய கைதிகள் ஆணையம் இன்றைக்கு தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. 8 மில்லியன் பேர் இருக்கிறாங்க, அதுல 1 மில்லியன் பேர் இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு எதிராக ரோட்டுக்கே வந்திருக்கிறாங்கன்னா அப்ப வராதவங்களையும் கணக்கிட்டால் எவ்வளவு பெரிய எதிர்ப்பு இஸ்ரேலிய அரசாங்கத்திற்கு இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்படியான செய்திகளுக்கு மத்தியில் தான் பொதுவாக நமக்கு தெரியும், பாலஸ்தீனத்தை ஆதரிச்சிட்டோம்னா, பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பேசிட்டோம்னா, பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்பிட்டோம்னா சில நாடுகள் வீசா தடையை விதிக்கும், சில நாடுகளுக்குள்ள நுழைய முடியாது என்ற தடையை விதிக்கும். இதுவெல்லாம் வளமையில பல நாடுகளிலும் பலருக்கும் நடந்து வரக்கூடிய செய்திகளாக இருக்கிற போது இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, ஆஸ்திரேலியா இஸ்ரேலுடைய இனவாத எம்பிக்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சமஹா ரோத்மனுடைய வீசாவை ரத்து செய்திருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் யூத சமூக மாநாடு என்றொன்று நடக்க இருந்தது. அந்த மாநாட்டுக்காகத்தான் இந்த இனவாத எம்பி பயணிக்க இருந்த நிலையில இஸ்ரேலுடைய எம்பிக்கு ஆஸ்திரேலியா தடை விதித்திருக்கு. அண்மையில் ஆஸ்திரேலியா வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள்ல பாலஸ்தீனத்தை எதிர்வருகிற செப்டம்பர் மாதம் ஐநாவினுடைய அவையிலே செக்யூரிட்டி கவுன்சில் நாங்களும் தனி நாடாக அங்கீகரிக்க இருக்கிறோம் என்கிற செய்திகளை வெளியிட்டதை தொடர்ந்துதான் தற்போது இஸ்ரேலிய இனவாத அமைச்சர்களுக்கு எதிரான இந்த நடவடிக்கையும் எடுத்திருக்கிறது என்பது மிகவும் பாராட்டக்கூடிய ஒன்றாக இன்றைக்கு சமூக வலைதளங்களிலும் பேச ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் இஸ்ரேல் ராணுவம் காசாவுக்குள் சண்டையிடுவதற்கு ஆள் பற்றாக்குறையை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு ஆட்கள் இல்லை, எங்களுக்கு சண்டையிட முடியவில்லை, எனவே நாங்கள் நிறைய ராணுவத்தை இணைக்க வேண்டி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். குறிப்பாக 10,000 to 12,000 அளவுக்கு புதிய ராணுவத்தினரை உடனடியாக ராணுவத்திற்கு இணைக்க வேண்டி இருக்கிறது என்கிற சூழல்ல இஸ்ரேலுக்குள்ள இருக்கிற ராணுவமே ஓடி போய்கிட்டு இருக்கிறான், எவனுமே ராணுவத்துக்கு சேர மாட்டேன்னு இருக்கிறான். அப்ப என்ன பண்றதுன்னும் போது ஒரு ஐடியா பண்ணிருக்கிறாங்க, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய யூதர்களை நம்ம ராணுவத்தில் சேர்ப்போம், நிறைய செலரி கொடுப்போம், அப்படியாவது ராணுவத்துக்கு சேர்ப்போம்னு ராணுவத்திற்கு சேர முடியாமல் ஓடுகிறார்கள் இஸ்ரேலை சேர்ந்தவர்கள். வெளிநாடுகள் வந்து குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூதர்களை ராணுவத்தில் சேர்ப்பதற்கான ஒரு திட்டத்தை தற்போது இஸ்ரேல் கேவலமாக அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேல்ல இதற்கான இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டா 13% இருக்கக்கூடிய 8 மில்லியன் மக்களுக்குள்ள 13% மக்கள் தீவிர ஆர்த்தடாக்ஸ் பிரிவை சேர்ந்தவர்கள். இவங்களை பொறுத்தவரை இவங்க ராணுவத்தில் சேர மாட்டாங்க, தோரா ஆய்வுகள் நாங்க இருக்கிறதுனால எங்களுக்கு ராணுவத்துக்கு சேர முடியாது, நாங்க கடவுளுக்காக எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம் என்று சொல்லி மதம் சார்ந்தவர்களாக அவர்கள் இருக்கிற காரணத்தினால நாங்க இதுல சேர மாட்டோம் என்று பிடிவாதமாக இருக்கிறார்கள். பெஞ்சமின் நெத்தன்யாகுனுடைய அரசாங்கம் எப்படியாவது இந்த தோரா ஆர்த்தடாக்ஸ் பிரிவை வந்து ராணுவத்தில் சேர்க்கணும்னு முயற்சி பண்ணாலும் அதுவும் அவர்களால் சாத்தியப்படவில்லை. எனவேதான் வெளிநாடுகளில் இருந்து நாங்கள் ஆட்களை எடுக்க போகிறோம் என்கிற செய்தியை இன்றைக்கு அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய சூழல்ல நோர்வே இஸ்ரேலில் 6 நிறுவனங்களில் தங்களுடைய பணத்தை முதலீடு செய்திருந்தது. அந்த 6 நிறுவனங்களில் இருந்தும் அவர்கள் தங்களுடைய பணங்களை வித்ட்ரா பண்ணுவதாக அறிவித்திருக்கிறார்கள். இதுவும் இஸ்ரேலுக்கு பொருளாதார ரீதியாக நார்வே கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அடியாகத்தான் பார்க்க முடிகிறது. ஏன்னா இவங்க எல்லாம் இஸ்ரேலுக்காகவே இருந்தவங்க தற்போது அத்தனை பேரும் இஸ்ரேலை கைவிட்டுக் கொண்டு செல்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, ஜோர்தான் காசாவுக்குள்ள ஒரு தற்காலிக சிறிய மருத்துவமனை ஒன்றை உருவாக்கி இருப்பதான செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக காசாவுக்குள்ள மருத்துவமனைகள் எல்லாமே அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல தற்போது நாங்கள் ஒரு கள மருத்துவமனையை காசா சிட்டிக்குள்ள உருவாக்கி இருக்கிறோம் என்று புகைப்படத்தோட அரப் நியூஸ் இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல இருக்கக்கூடியவர்கள் மொத்தமாக காசாவை சேர்ந்தவர்களா அல்லது ஜோர்தான்ல இருந்து உள்ள வந்திருக்கிறவங்களா என்கிற தகவல்கள் கிடையாது. ஆனால் காசாவுக்குள்ள தான் இதை உருவாக்கி இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த மருத்துவமனையின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துமா நடத்தாதா என்கிற விவரங்களும் இதுவரை வெளியிடப்படாத சூழல்ல எது எப்படியோ காசா மக்களுக்காக இப்படியான ஒரு வேலையாவது ஜோர்தான் செய்திருக்கிறதே என்கிற மனதிருப்தியும் இல்லாமல் இல்லை. இந்த செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக இருக்கிறது. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக தொடர்ந்தும் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவதோடு குனுத்து நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்களே தாய்மார்களே என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக. வாஹ்ரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்